ஜிண்டு, நம்ம எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி ஓடிட்டே இருக்கிறது? உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணு. திங்க் பாசிட்டிவ். நீ பலசாலின்றது நீ நம்பு. அதுக்கப்புறம் நீயே பாரு. நான் பலசாலி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது லேடி ஜீனின்னு நினைக்கிறேன். ஜட்டா அங்கிளோட உருவத்துல வந்திருக்கு. அட சிண்டு, சீக்கிரமா மேஜிக் பண்ணு. லேடி ஜீனி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடக்காது. அவரு உண்மையான ஜட்டா அங்கிள். அவரை சரி பண்ணு. அட, என்ன மாதிரி இன்னொருத்தனும் வந்துட்டான்பா. ஹே ஃப்ரெண்ட், உன்னோட பேர் என்ன? அட, பேர்ல என்னப்பா இருக்குது? என்ன வேலைன்னு கேளு. சரி சொல்லு, என்ன வேலை? என்ன? நான் ஒரு ஷெஃப். வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவேன், வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவேன், வெஜிடபிள் சூப் பண்ணுவேன், வெஜிடபிள் உப்மா பண்ணுவேன், வெஜிடபிள் கிச்சடி பண்ணுவேன். என்ன வேணும்னு கேளு, நல்லா பண்ணி போடுவேன். இது லேடி ஜிண்டாப்பா. ஓடுங்க ஜிண்டு, என் பிரியமான ஜிண்டு, இப்ப உன்னுடைய சக்தி எல்லாம் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். உன்னுடைய எல்லா சக்தியும் எடுத்துக்கிட்டு நான் எவ்வளவு சக்திசாலியா மாற போறேன்னு பாரு. அதுக்கப்புறம் என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. ஜிண்டு, மேஜிக் பண்ணு. மேஜிக் பண்ணி சண்டை போடு ஜிண்டு. உன் மேல நம்பிக்கை வை ஜிண்டு. நீ தோல்வியை ஒத்துக்காத. ஜிண்டு, ஃபைட் பண்ணு. ஃபைட் ஜிண்டு. ஜிண்டு, உன்னோட எல்லா பவர்ஸும் போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணு. ஜிண்டு, உன்னோட பவர்ஸை நிறுத்து. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். இல்ல, இல்ல, அந்த சக்தி எல்லாம் என்னோடையது. திரும்ப எனக்கே கொடுத்துருங்க. நான் ஒண்ணும் சிண்டு இல்ல தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு. இது வரைக்கும் நீ டாங்கி பவரை பார்த்தது இல்லையே. இன்னைக்கு அதை நீ பார்க்க போற. காத்துக்கிட்டே இரு. வீர், உன் தோல்வியை ஒத்துக்க. இல்லனா உன் ஃப்ரெண்டோட கதை நான் முடிச்சிடுவேன். இப்ப என்ன பண்ணுவ வீர்? இம்லி இப்போ எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? வீர், உன்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பட்டனை பிரஸ் பண்ணி உன்னை நீயே அழிச்சுக்கோ. இல்லனா உன் ஃப்ரெண்ட நான் அழிச்சிடுவேன். சீக்கிரமா பண்ணு. உன்னுடைய செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பட்டனை அழுத்தி இப்பவே உன்னை அழிச்சுக்க பண்ணு. இல்லனா இம்லியை காப்பாத்த முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் பாஸ். தாத்தா இம்லி, நான் தான் உண்மையான வீர். மேட் மேக்ஸோட ரோபோட்டை அவனோட விளையாட்டை வச்சு அழிச்சிட்டேன். இல்ல, என்னால வீரை ஏன் அழிக்க முடியல? நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். சுல்புல், நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்களே பாக்குறீங்கல்ல. சாரி பாஸ், இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வீர் தான் ரோபோட் பாய்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பார்த்ததெல்லாம் நீ மறக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாம மேட் மேக்ஸ்க்கு நீ ஜின்னு தெரிஞ்சு போச்சு. நீ 7 க்ளோன்ஸ் உருவாக்குனல, அத கூட மறக்க வச்சிடு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். பாஸ் இப்ப என்ன சொன்னாரோ அது எல்லாம் இப்ப உடனே நடக்கணும். என்ன நடக்குதுங்க? சரி வா, இப்போ நம்ம எல்லாரும் பானிபூரி கடையை போய் பார்க்கலாம். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க டிம்பாக்டோ? இந்த பானிபூரி கடையை எப்ப ஓபன் பண்ண?
இத என்கிட்ட ஏன் சொல்லல? இது எனக்கே புரியல பாஸ். நான் இதை எப்போ ஓபன் பண்ணேன், எதுக்காக ஓபன் பண்ணேன்னு, நான் இங்க எதுக்கு வந்தேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை பாஸ். சாரி பாஸ், சாரி. இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த கடை யாரோடதுப்பா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து இந்த கடையை நீயே எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஆளை விடுங்க. சரி வா, யாரு யார தோக்கடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்டம் கண்டம் பிண்டம் என்னுடைய மாயக்கோல் வந்தாகணும். ஆ? இப்போ என்னோட டர்ன். என் மாயக்கோல் எங்க போச்சு? அண்டம் கண்டம் பிண்டம் என் மாயக்கோல் திரும்ப வரணும். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, இன்னைக்கு நான் உன்னை கொசு மாதிரி நசுக்க போறேன். சரி, உன் ஆசையை எதுக்கு நான் கெடுக்கணும்? என்னை விட்டு நான் போக மாட்டேன். என்னை விட்டுரு. இனிமே நீ ஜெயில தான் ஓய்வெடுக்கணும். ஜெண்டு, உன் பவர்ஸ் எடுத்துக்கிட்டு இவள உன் உலகத்துக்கு கூட்டிட்டு போ. தேங்க்யூ பாஸ். வாங்க ஜீனி ஆண்டி, இனி உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் கழிக்கணும். இல்ல, அட, நம்ம சுல்புல் எங்க? என்னாச்சு சுல்புல்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஜீனியாவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். வீர தேடத நிறுத்துங்க. அந்த காரை காத்துல பறக்க விடுங்க. அப்ப உயிர்களை காப்பாத்த வீர் எங்க இருந்தாலும் வருவான். எங்க இருக்க வீர்? வெளியில வா, வந்து பாரு இவங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு. நீங்க உங்க ரோபோபாய கூப்பிடுங்க. அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நானும் பாக்குறேன். அவன் கண்டிப்பா வருவான். அவனுடைய முடிவு இங்க அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவன் உங்களை காப்பாத்த வரவே மாட்டான். எங்களை காப்பாத்துறதுக்கு ரோபோபாய் கண்டிப்பா வருவாரு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுடுங்க. எங்களை விட்டுருங்க. தயவு செய்து எங்களை போக விட்டுருங்க. ரோபோபாய் கண்டிப்பா வருவாமா, நீ நம்பிக்கையோட இரு. வெளியில வா ரோபோபாய், நீ எங்க இருக்க? நான் 3 வரைக்கும் தான் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வெளியில வரலனா இந்த காரை நான் கீழே போட்டு உடைச்சிருவேன். 1 2. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. அப்பா, தயவு செஞ்சு அவன் கிட்ட கெஞ்சாதீங்க. ரோபோபாய் கண்டிப்பா நம்மள காப்பாத்த வருவான். ரோபோபாய், உனக்கு கடைசி வாய்ப்பு. 2 வரைக்கும் எண்ணிட்டேன். இப்ப 3வது சொல்ல போறேன். 3. நில்லுங்க, அவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு தேவையானது நான் தானே. அவங்கள ஒன்னும் பண்ணாதீங்க. இல்ல வீர், இல்ல. ஏ ரோபோபாய். பசங்களா, நீங்க சரியா தான் சொன்னீங்க. ரோபோபாய் வந்துட்டான், ஆனா திரும்ப போக மாட்டான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப அவனை விட்டுறாதீங்க. ஃபயர்! வீர், இல்ல. வீரை விட்டுருங்க. தாத்தா, தாத்தா ஏதாவது பண்ணுங்களே. வீரை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. வீர்
அங்கிருந்து சீக்கிரம் போயிடு.